वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृतं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेषु गोत्रेषु नित्यं भगवता सेवया भगवतीनुत्तमश्लोके भक्तिं भवति नैष्टिकी ஸ்ரீமத் காண்டம் 2 அத்தியாயம் 1 இறை உணர்வில் முதல் படி பதம் 5. காண்டம் 2 அத்தியாயம் 1 இறை உணர்வில் முதற்படி பதம் 5. தஸ்மா பாரத சர்வாத்மா तस्माद् भारत सर्वात्मा भगवान ईश्वरो हरि श्रोतव्य कीर्तितव्यश्च स्मर्तव्यस्य इच्छदा भयम् तस्मा भारत सर्वात्मा भगवान ईश्वरो हरि श्रोतव्य कीर्तितव्यश्च स्मर्तव्यस्य इच्छदा भयम् மொழிபெயர்ப்பு பொருளுரை எழுதியவர் ஸ்ரீல பிரபுபாதருக்கு மொழிபெயர்ப்பு. பரதகுல தோன்றலே, எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் விடுபட விருப்பம் கொண்டுள்ள ஒருவன் பரமாத்மாவும் ஆளுநரும் எல்லா துன்பங்களிலிருந்தும் காப்பவருமான முழுமுதற் கடவுளை பற்றி செவியுறவும் துதிக்கவும் அவரை நினைவிற்கொள்ளவும் வேண்டும். பொருளுரை. ஜடப்பற்றுடைய மூடர்கள் அவர்களின் பொன்னான நேரத்தை எவ்வாறு உண்பது, உறவு கொள்வது, பொருளாதாரத்தை மேம்படுத்துவது மற்றும் மறதி என்னும் காற்றால் முறியடிக்கப்பட இருக்கும் உறவினர் கூட்டத்தை பராமரித்தல் ஆகியவற்றில் விரயம் செய்கின்றன என்பதை ஸ்ரீ சுகதேவ சுவாமி இந்த பதத்தில் விளக்கியுள்ளார். உயிர்வாழும் ஆத்மா இத்தகைய ஜட செயல்களில் ஈடுபட்டு இருப்பதால் பலநோக்கு செயல்களுக்குரிய விதி என்னும் சக்கரத்தில் தன்னை சிக்க வைத்துக் கொள்கின்றான். 84 லட்சம் வகையான உயிரினங்களுக்கு இடையில் பிறப்பு இறப்பு என்னும் சங்கிலி தொடரை இது ஏற்படுத்துகின்றது. நீர்வாழ் பிராணிகள், தாவரங்கள், ஊர்வன பறவைகள், மிருகங்கள், நாகரிகம் அடையாத மனிதன் மற்றும் சம்சார சக்கரத்திலிருந்து விடுபடுவதற்கேற்ற முன்னேற்றமான மானிட பிறவி ஆகவே இந்த 84 லட்சம் வகையான உயிரினங்களுக்கு இடையுள்ள பிறவிகள் ஆகும். ஆகவே இவ்விஷச் சூழலிலிருந்து விடுபட ஆவல் கொண்டுள்ள ஒருவன் தன் செயல்களின் பலன்கள் நல்லவையாகவோ அல்லது தீயவையாகவோ இருப்பினும் அவற்றை அனுபவிக்க முயல்வதை நிறுத்திவிட வேண்டும். நல்லதோ தீயதோ தன் சொந்த விருப்பத்துடன் எதையுமே ஒருவர் செய்யக்கூடாது. மாறாக அனைத்திற்கும் உரிமையாளராக பரமபுருஷரின் சார்பாக அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும். இத்தகைய செயல்முறை பகவத்கீதையிலும் சிபார் செய்யப்பட்டுள்ளது. ஒருவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்காக செயலாற்ற வேண்டும் என்ற உபதேசம் அதில் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே முதலில் ஒருவர் பகவானை பற்றி கேட்டு அறிய வேண்டும். கவனத்துடன் முழுமையாக கேட்டறிந்த பின் பகவானின் திருவிளையாடல்களை பற்றி அவர் போற்றி புகழ வேண்டும். இதனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திவ்ய தன்மையை இடைவிடாமல் நினைவில் நிறுத்துவது சாத்தியமாகும். பகவானை பற்றி கேட்பது, அவர் புகழை பாடுவது ஆகிய இரண்டும் அவரின் உன்னதமான இயற்கையோடு ஒத்த தன்மை கொண்டவர்களாகும். இவற்றை செய்வதால் தொடர்ந்து பகவானின் சர்வாதத்தில் ஒருவனால் இருக்க முடியும். அத்துடன் எல்லா பயங்களிலிருந்தும் விடுதலையும் இது அளிக்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா ஜீவன்களின் இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கின்றார். மேற்குறிப்பிட்ட செவியுறுதல், துதிபாடுதல் என்னும் முறைகளால் தம்முடன் உறவு கொள்வதற்காக தமது படைப்பில் உள்ள அனைவரையும் கிருஷ்ணர் வரவேற்கின்றார்.
பெருமானை பற்றி கேட்டல், அவரது புகழ் பாடுதல் ஆகிய முறைகள் பாகுபாடின்றி அனைவருக்கும் பொருந்தக்கூடியவையாகும். இது இறையருளால் ஒருவர் ஈடுபட்டுள்ள எல்லா விஷயங்களிலும் அவருக்கு முடிவான வெற்றி அளிக்கும். பலதரப்பட்ட மனிதர்கள் உள்ளனர். பலம் தரும் தொழிலாளிகள், மனோ தத்துவவாதிகள், யோகிகள் மற்றும் தூய பக்தர்கள். இவர்கள் அனைவரும் தாங்கள் விரும்பும் வெற்றியை பெறுவதற்கு இரண்டற்றதான இவ்வழி மிகவும் பொருத்தமானதாகும். அனைவரும் எல்லாவிதமான பயங்களிலிருந்து விடுபட விரும்புகின்றனர். அத்துடன் வாழ்வின் முழுமையான இன்பத்தையும் அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். இங்கு இப்பொழுதே இதை அடையலாம். இதற்குரிய பக்குவமான வழி பெரும் அதிகாரியான சில சுகதேவ கோஸ்வாமி போன்றவர்களால் பேசப்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்தில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்பதாலும் அவர் துதி பாடுவதாலும் அவருடைய செயல்கள் அனைத்தும் உன்னதமானவையாக மாற்றப்படுகின்றன. இதனால் பௌதிக துன்பங்களை பற்றிய எண்ணங்கள் அனைத்தும் முற்றிலும் விளக்கப்படுகின்றன. ஓம் ஞானதமரந்தஸ்யைனாஞ்சனசலாகயா சக்ஷுருமிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமிநிதியே நமः. नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणी. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासुदेव गौर भक्तवृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. வழிபேறு திருப்பி சொல்லுங்க. பரதகுல தோன்றலே, எல்லாவித துன்பங்களிலிருந்தும் விடுபட விருப்பம் கொண்டுள்ள ஒருவர் பரமாத்மாவும் ஆளுநரும் எல்லா துன்பங்களிலிருந்தும் காப்பவருமான முழுமுதற் கடவுளை பற்றி செவியுறவும் துதிக்கவும் அவரை நினைவிற்கொள்ளவும் வேண்டும். ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி பரிசுத்த மகாராஜாவுக்கு மிக முக்கியமான ஒரு வழிமுறையை உபதேசம் செய்கிறார். குறிப்பா பரிசுத்த மகாராஜா தன்னுடைய வாழ்க்கையில கடைசி கட்டத்துல இருக்கிறார். தான் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதுக்கு ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி இந்த அத்தியாயத்துல பதில்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார். முக்கியமா இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி என்ன வலியுறுத்துறாருன்னா, ஒருத்தர் எல்லா விதமான துன்பங்கள்ல இருந்து விடுபடுவதற்கு பகவான் ஸ்ரீ ஹரியோடைய நாமத்தை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய விஷயங்களை ஒருத்தர் கேட்கணும். அதாவது ஸ்ரோதவ்ய கீர்த்தி தவ்யஸ்ச ஸ்மர்தவ்ய, அதாவது பகவானை பற்றி கேட்கறது, பகவானை பற்றி பாடுறது, கீர்த்தனம் செய்யறது, பகவானுடைய புகழ் பாடுறது, அப்புறம் அவரை நினைக்கிறது. இந்த 3 விஷயங்களும் மிக முக்கியமா சொல்லியிருக்கிறார். இதே ஸ்லோகத்துக்கு ஸ்ரீல பிரபுபாதா 1974 மெல்போர்ன்ல ஒரு சொற்பொழிவு ஆட்சியிருக்கிறார் இந்த ஸ்ரீமத் பாகவத்துடைய ஸ்லோகத்தை. அந்த சொற்பொழிவுல ஸ்ரீல பிரபுபாதா என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றாரு. பக்தர்கள் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஸ்லோகம். முக்கியமா பகவானை பத்தி கேட்கறது, பகவானை பத்தி பாடுறது ரொம்ப முக்கியமாக சுகதேவ கோஸ்வாமி சொல்லியிருக்கிறார். அதுபோக ஸ்ரீல பிரபுபாதா என்ன வலியுறுத்துறாருன்னா, இது மாதிரி பாகவத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்லோகங்களும் முக்கியமானது. ஏன்னா பாகவதமே பகவானை பற்றி செவியுறுவதற்கான ஒரு இலக்கியம். சுகதேவ கோஸ்வாமி பகவானை பத்தி பேசுற, பரிசுத்த மகாராஜ் பகவானை பத்தி கேட்கிற. அதனால பாகவதம் முழுமையுமே மிக முக்கியமானது. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகங்களும் மிக மிக முக்கியமானதுன்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாதா சொல்றார். முக்கியமா பாகவத்தோட ஒரு ஸ்லோகத்தை நல்லா நம்ம ஆழ்ந்து படிக்கிறதுக்கு பிரபுபாதா சொல்ற 1 மாசம் ஆகும்னு சொல்றார். அந்த சொற்பொழிவுல சில பிரபுபாதா குறிப்பிடும் போது 18,000 ஸ்லோகங்களையும் படிக்கிறதுக்கு ஒரு பக்தர் 18,000 மாதங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றார். நல்லா ஆழ்ந்து கவனமா ஸ்ரீமத் பாகவத்தை கேட்கறதுக்கு
உள்ளார்ந்த கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு 1 மாதம் வீதம் 18,000 மாதங்கள் ஆகலாம். இதை கேட்டோடனே பக்தர்கள்லாம் அப்படியே ஆச்சரியமா இருக்கிறாங்க. என்ன பிரபுபாத் இப்படி சொல்ற? 18,000 மாதங்கள்லாம் எத்தனை வருஷம்? பிரபுபாத் சொல்ற 1500 வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக இது குறிப்பிடப்பட்டிருக்குன்னா முக்கியமா பிரபுபாத் அந்த அளவுக்கு ஸ்ரீமத் பாகவதம் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்றாரு. அதனால பாகவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கேட்கிறதே ஒரு பெரிய பக்தி சேவை. பிரஹ்லாத் மகாராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, சவனம் கீர்த்தனம் விஷ்ணு சுமரனம் பாத சேவனம் அச்சனம் நந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். 9 வகையான பக்தி சேவைகளை குறிப்பிடும் போது ஃபர்ஸ்ட் 3 விஷயங்கள் சொல்றாரு. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம். இதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் சுகதேவ கோஸ்வாமி மேலும் வலியுறுத்தி சொல்றார். ஸ்ரோதவ்ய கீர்த்திதவ்ய ஸ்மர்தவ்ய. பகவானை பத்தி கேட்கறது, பகவானுடைய புகழ் பாடுறது, அவருடைய பகவானை பற்றி நினைக்கிறது, 3 விஷயங்கள் மிக முக்கியமா வலியுறுத்தப்பட்டிருக்கு. சில பிரபுபாதா பாகவத்துடைய எல்லா பொருளுரையிலையும் மிக நீண்ட பகவானை பற்றி விஷயங்கள் அதை புரிந்து கொள்வதற்கான விஷயங்கள் சொல்லியிருக்கிறது. அதனால ஸ்ரீமத் பாகவதம் படிக்கும் போது நம்ம கவனத்தில் கருத வேண்டியது என்ன அப்படின்னா, சில பிரபுபாவுடைய பொருளுரை ரொம்ப முக்கியமானது. அதில் பகவானை பற்றி விஷயங்களை இந்த ஸ்லோகத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னு சில பிரபுபா சொல்லியிருக்கிறார். சில பிரபுபா சும்மா ஒரு பேரளவில் கொடுக்கல. சில பிரபுபா பகவானை பற்றி கேட்கறதுல மிக 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 உயர்ந்த நிலையில மிகுந்த ஆர்வம் உடையவர். அது தன்னுடைய வாழ்க்கையில உணர்ந்து சில பிரபுபா சொல்லியிருக்கிறார். இதுக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கு. 1933 சில பிரபுபாதா பிருந்தாவன பரிக்கிரமா, பிருந்தாவனத்துல ஒரு பரிக்கிரமா, பிருந்தாவன யாத்திரை இல்ல, பிருந்தாவனத்துல இருக்க முக்கியமான திவ்ய தேசங்கள்லாம் பார்க்கறதுக்காக சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், சில பிரபுபாவுடைய ஆன்மீக குரு, அவர் எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். அப்ப நாட்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இருந்தும் சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய சீடர்கள், அது போக அவருடைய பக்தர்கள் எல்லாரும் பிருந்தாவனத்துக்கு வரார். இப்ப சில பிரபுபாதாவும் இது கேள்விப்பட்டு பிருந்தாவனத்துக்கு போறார். பக்தி சித்தாந்த மகாராஜை சந்திக்கிறதுக்காக போறார். அப்ப தினசரி அந்த பிருந்தாவன யாத்திரால தினசரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் பகவானுடைய லீலைகள் நடந்த இடங்களை தரிசனம் செய்யறாங்க. பிருந்தாவனம் மிக முக்கியமா பகவான் வளர்ந்த இடம். ரமணரேரி, ராத குண்டம், சியாம குண்டம், கோவர்த்தனகிரி, இந்த மாதிரி தினசரி காலையில மங்களாரத்து முடிஞ்சோனையும் சில பக்தி சித்தாந்த மகாராஜுடைய சீடர்கள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இன்னைக்கு நம்ம கோவர்த்தனகிரி பார்க்க போறோம், இன்னைக்கு நம்ம ராத குண்டம் போறோம், இன்னைக்கு நம்ம ஷியாம குண்டம் போறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு திவ்ய ஸ்தலங்களும் கூட்டிட்டு போய் அங்க பகவானுடைய லீலைகளை பற்றி எல்லாம் விளக்கி நல்ல அருமையா அந்த பிருந்தாவன யாத்திரை நடந்துட்டு வருது. அந்த யாத்திரை சில பிரபுபாதம் கலந்துக்கிற. அப்போ ஒரு நாள் அந்த பிருந்தாவன யாத்திரை ஒரு நாள் அன்றைய காலை மங்களாரத்தி முடிந்த பிறகு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, அறிவிப்பு செய்யறாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட்? இன்னைக்கு 2 நிகழ்ச்சி இருக்கு. ஒரு நிகழ்ச்சி நம்ம அருகில் இருக்கக்கூடிய பகவானுடைய திவ்யஸ்தலங்களை சேவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு, எல்லா பக்தர்களும் கலந்துக்கலாம். இன்னொரு நிகழ்ச்சி வழக்கமான சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய சொற்பொழிவு இருக்கும், அதுல கலந்துக்கக்கூடிய பக்தர்கள் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப எல்லா பக்தர்களும் வெகு தூரத்துல இருந்து வந்திருக்கனால நிறைய பேர் பகவானுடைய திவ்யஸ்தலங்கள் பார்க்கறதுக்கு நிறைய பேர் ஆர்வமா இருந்தாங்க. அதே மாதிரி கொஞ்சம் பேர் பகவான் பக்தி சித்தாந்த மகாராஜுடைய சொற்பொழிவு கேட்கறதுக்கும் ஆர்வமா இருந்தாங்க. இந்த மாதிரி 2 பகுதியா பிரிஞ்சு இப்ப பக்தி சித்தாந்த மகாராஜ் சொற்பொழிவு ஆரம்பிக்கிறார். சொற்பொழிவு ஆரம்பிக்கும்போது பக்தி சித்தாந்த மகாராஜுடைய மிக நெருங்கிய சீடர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவருடைய சன்னியாசி சீடர்கள், கௌடியா மடத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான சீடர்கள்லாம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதுல ஸ்ரீதர மகாராஜ் இருக்கிறாங்க. அதோட சேர்ந்து சில பிரபுபாதாவும் இருக்கிறார். சில பிரபுபா மட்டும் அந்த யாத்திரையில பங்கேற்றவர்கள வெளியில இருந்து வந்த பக்தர்ல ஒருத்தர். இந்த மாதிரி பிரபுபாதா அதுல இருக்கிற பக்திசித்தாந்த மகாராஜ் சொற்பொழிவு ஆரம்பிக்கிறார். சொற்பொழிவு ஆரம்பிச்சு கிருஷ்ணர் பக்தி, சம்பந்தம், அபிதேயம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஆழமான விஷயங்கள்லாம் சொல்றார். நிறைய கிருஷ்ணர் பற்றிய உள்ளார்ந்த கருத்துக்களை பக்திசித்தாந்த மகாராஜ் பேச ஆரம்பிச்சிருக்கிறார். பேச 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 சில பிரபுபாதா மற்ற சீடர்கள்லாம் கவனமா கேட்கிறாங்க. சில பிரபுபாதும் கேட்டுட்டே வர. 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, நேரம் கடந்துட்டே இருக்கு.
பக்தி சித்தாந்த மகாராஜ் சொற்பொழிவு கொடுத்துக்கிட்டே இருக்க. அப்புறம் அந்த குழுமி இருக்கக்கூடிய பக்தர்கள், மிக முக்கியமான நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம், சீடர்கள், சன்னியாசீடர்கள்லாம் ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சில பொறுப்புகள்லாம் இருக்கு, யாத்திரால மேனேஜ்மெண்ட் எல்லாம் இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் எந்திரிச்சு போவாங்க. இப்போ ஒரு சில பக்தர்கள் மட்டும் இருக்கிறாங்க. அதுல பிரபுபாதான் இருக்கு. பிரபுபா தொடர்ந்து கவனமா கேட்கிறார். பிரபுபாக்கு நிறைய விஷயம் புரியல. ஏன்னா அவ்வளவு ஆழமா அப்ப ஆரம்ப நிலை. பிரபுபாத் அப்பதான் பக்திசித்தாந்த மகாராஜிட்ட கொஞ்சம் கொஞ்சமா அப்படி சொற்பொழிலாம் கேட்டுட்டு இருக்கிறேன். அப்போ பிரபுபாதுக்கு பல விஷயங்கள் புரியல. ஆனா கிருஷ்ணரை பத்தி சொல்றார். நம்முடைய ஸ்ரீ பக்திசித்தாந்த மகாராஜ், குரு மகாராஜ் கிருஷ்ணரை பத்தி சொல்றார். அதனால நம்ம ஆர்வமா கேட்போம்னு சொல்லி கிருஷ்ணரை பத்தி கேட்கறதுல ஆர்வம் உடையவராக இருந்து பிரபுபாத் கடைசி வரைக்கும் கேட்கிறார். இந்த மாதிரி பிரபுபாத அவ்வளவு கவனமா கேட்டது பிறகு ஸ்ரீ பக்திசித்தாந்த மகாராஜ் பின்னாடி ஒரு நிகழ்ச்சியில குறிப்பிடும் போது, ஸ்ரீ பிரபுபாதா, திஸ் பாய் ஈகர் டு ஹியர் அப்படின்னு சொல்றார். இந்த அபய், அதாவது பிரபுபாடைய பழைய பேர் அபய், இந்த பையன் பகவானை பத்தி கேட்கறதுல மிக ஆர்வமுடையவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பக்தி சித்தாந்த மகாராஜை சந்தோஷப்படுற அளவுக்கு பிரபுபாதா கிருஷ்ணரை பத்தி கேட்கறதுல கவனம் உடையவராக இருந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது முக்கியமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஒருத்தர் பகவானை பத்தி பேசும்போது எவ்வளவு கவனமா நம்ம கேட்கணும். அது முக்கியம். அதுதான் இங்க ஷோதவ்யா, கேட்கறத பத்தி இங்க சொல்லியிருக்கு. அதே மாதிரி பகவானை பத்தி நம்ம புகழ் பாடும், பகவான் நாமத்தை நம்ம சொல்லணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. அதனால இந்த ஸ்லோகம் மிக முக்கியமா பகவானை பத்தி கேட்கிறனாலையும் பகவானுடைய புகழ் பாடுறதுனாலையும் ஒருத்தர் எல்லா துன்பங்கள்ல இருந்து விடுபட முடியும்னு சொல்லி முக்கியமா இந்த ஸ்லோகத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, பகவான் ஈஸ்வரோ ஹரி. பகவான் ஈஸ்வரோ ஹரி. ஹரினா என்ன? ஹரி என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? கிருஷ்ணா அப்படின்னா அனைவரையும் வசீகரிக்கும். கோவிந்தா அப்படின்னா எல்லாருடைய புலன்களுக்கும் இன்பம் அளிப்பது. அதே மாதிரி ஹரி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹரி அப்படின்னா எல்லா விதமான துன்பங்களையும் நீக்கக்கூடியவர். பகவான் ஸ்ரீ ஹரி கிருஷ்ணன், ஹரி கிருஷ்ணன். அதனால இங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை சுகதேவ கோஸ்வாமி மிக காரணமா பயன்படுத்தியிருக்காரு. பகவான் ஈஸ்வரோ ஹரி. ஏன்னா எல்லா விதமான துன்பங்களை தீர்க்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் சாக்ஷாத் பகவான் ஸ்ரீகிருஷ்ண ஹரியே தான். அதனால பகவானை வணங்குற முறையை நம்ம ஒருத்தர் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளும். சாஸ்திரங்கள் இதை பற்றி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. முக்கியமா பகவான் நாமத்தை கேட்கிற முறையினால பகவானை ஒருத்தர் நினைவு கூற முடியும், பகவானை பத்தி கேட்கலாம். பகவான் நாமத்துடைய மகிமைகள்ல விஷ்ணு தர்மம் அப்படின்ற நூல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது விஷ்ணு தர்மன்ற நூல்ல க்ஷத்ரபந்து அப்படின்ற ஒருத்தருடைய வாழ்க்கை பற்றி விவரிக்கப்பட்டது. க்ஷத்ரபந்துனா அவர் ஒரு நல்ல நபர், ரொம்ப காலம் முன்னாடி வாழ்ந்திருக்கிற. அவருடைய வாழ்க்கை பற்றி சொல்லும் போது அவருடைய குடும்பத்துல எல்லாரும் நல்ல பண்புள்ள குடும்பம் தான். ஆனா அவருடைய செயல்கள் வேண்டாத சேர்க்கையினாலையும் பாவ காரியங்கள் ஈடுபட்டனாலையும் அவருடைய குடும்பத்துல யாருக்கும் அவர் மேல பிரியம், தகாத செயல்களில் ஈடுபடுறது, பாவ காரியங்களை செய்யறது, இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டு இருக்கிற க்ஷத்ரபந்து. அதனால குடும்பத்துல இருக்கவங்க யாருக்கும் அவர் மேல பிரியம் இல்லை. நாளாக குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அவர்கிட்ட விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்புறம் க்ஷத்ரபந்து சரி அந்த ஊர்ல எங்கேயாவது வசிக்கலான்னு பார்க்குறாரு. ஆனா இவருடைய செயல்கள் ரொம்ப மோசமா இருக்கனால ஊர்க்காரங்க, உற்றார் உறவினர்கள் யாருக்குமே இவர் பிடிக்கல. எல்லாரும் அவர்கிட்ட ஒதுங்கி இருக்குன்னு சொல்லி விரும்புறாங்க. அதனால யாரும் அவர் கூட பேசுறது கிடையாது, யாரும் அவர் கூட பழகிறது கிடையாது, அவருடைய தகாத செயல்கள்னால. அதனால க்ஷத்ரபந்து கடைசியில தன்னுடைய செயல்கள்ல இருந்து தன்னை மாற்றிக்க விரும்பல, தன்னுடைய பாவங்களே தொடர்ந்து செய்யணும் விரும்புற. அதனால என்ன செய்யறா, சரி இந்த ஊரும் சரியில்லை, இந்த வீடும் சரியில்லை, நம்ம காட்டுக்கு போவோம், அங்க யாரும் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி காட்டுக்கு போறோம். இப்ப அந்த காட்டுல போய் வாழ்ற, காட்டுல மிருகங்களை வதை பண்ணி அவரோட மனம் போல அலைஞ்சு தெரிகிற காட்டுல இந்த மாதிரி அவரோட வாழ்க்கை போயிட்டே இருக்கு. ஏராளமான பாவங்களை செய்யற, ஏராளமான தகாத செயல்களில் ஈடுபடுற. இதனால அவர் எப்பயுமே அவருடைய முகம், அவருடைய ரூபம், அவருடைய எல்லா விதமான விஷயங்களும் ரொம்ப பார்க்கறது ரொம்ப கொடூரமா இருக்கு. அந்த மாதிரி ஆயிடுறார் சத்ரு. இப்போ ஒரு தடவை இந்த மாதிரி அவர் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கும் போது சந்தர்ப்பவசமா ஒரு நல்ல
ஒரு வாய்ப்பு வந்து சத்ருபந்துக்கு கிடைக்குது. என்ன வாய்ப்பு அப்படின்னா, அவர் ஒரு முனிவரை சந்திக்கிறார். ரொம்ப வெயில்ல, கடுமையான வெயில் அடிக்கிறனால அந்த முனிவர் தாகத்தினால திசை மாறி அந்த காட்டுக்கு சந்தர்ப்பமா வர்றார். தண்ணி இருக்கா அப்படின்றத தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த காட்டுக்கு வர்றார். அப்படி அந்த காட்டுக்கு வரும்போது ஒரு இடத்துல தண்ணி இருக்கு, நல்ல ஒரு குளம் இருக்கு, நல்ல குளம் இருக்கு. அந்த குளத்தை பார்த்தோன்னே என் முனிவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, இங்க தண்ணி இருக்கு, நம்ம குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஆர்வத்தோட அந்த குளத்து பக்கத்துல வர்றார். ஆனா அவர் வெயிலால பாதிக்கப்பட்டனால, வெயிலோடைய தாக்கத்தினால ரொம்ப மயக்கத்துல இருந்தனால தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணிக்குள்ளேயே குளத்திலேயே தவறி விழுந்துறார். தவறி விழுந்தோடனே அவர் அப்படியே அந்த குளத்தை தத்தளிக்கிறார். அவரால் என்ன செய்யறதுன்னு தெரியல. தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தார், ஆனா அவரால் தண்ணி குடிக்க முடியல, தாகமும் தீரல. ஆனா தண்ணிக்குள்ள விழுந்துட்டார், குளத்துல விழுந்துட்டார். இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது சத்ருபந்து அந்த இடத்துக்கு வர. அவர் பார்த்தோன்னே சத்ருபந்துக்கு அப்படியே ஒரு இதயத்தில் ஒரு கருணை மனப்பான்மை ஏற்பட்டது. ஆஹா, முனிவர் இந்த மாதிரி கஷ்டப்படுறாரு சொல்லி வேகமா தன்ட்ட இருக்க வில்ல அம்பத்தூரை போட்டுட்டு உடனே குளத்துல இறங்கி முனிவர் அப்படி 2 கரங்களால அணைச்சு முனிவரை எடுத்துட்டு வந்து கரையில வச்சு ஒரு இலைப்பாறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் பண்றார், சௌகரியம் பண்றார். அப்புறம் அவர் காலெல்லாம் பிடிச்சு வர்றாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் முனிவரை ஒரு சின்ன ஆசனத்துல அமர வச்சுட்டு வீட்டில இருந்து தன்னுடைய குடில இருந்து கொஞ்சம் நல்ல தண்ணி ஒரு 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 பானையில மண்பானையில தண்ணி கொண்டு வர்றார். அதன் பிறகு கொஞ்சம் கிழங்கெல்லாம் காட்டுல கிடைக்கக்கூடிய கிழங்கு பழங்கள் இதெல்லாம் கொண்டு வர, இதெல்லாம் முனிவர்கிட்ட கொடுத்து சாப்பிடும், தயவு செய்து சாப்பிடுங்க, என்னுடைய எளிய இந்த உணவை நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. முனிவர் வந்து உடனே சந்தோஷமா அவர் கொடுத்த தண்ணி, ஃபர்ஸ்ட் தண்ணி குடிக்கல, தண்ணி ஆகணும், அவருக்கு நல்ல மகிழ்ச்சியா இருக்கு. அதன் பிறகு அவர் கொடுத்த உணவு கிழங்கு பழம் எல்லாம் சாப்பிட்டோன்னே திருப்தியா இருக்கு. சாப்பிட்டோன்னே முனிவர் வந்து பேச ஆரம்பித்தார். தம்பி, நீ எந்த ஊர்? இவ்வளவு நல்ல ஒரு அன்பாவும் பரிவாவும் நல்ல திறனியாகவும் இருக்கிறியே, நீ எந்த ஊர்? இந்த பேர் என்ன? ஏன் இப்படி இந்த மாதிரி காட்டில் இருக்கிற? நீ உன்னுடைய தோற்றத்துக்கும் உன்னுடைய செயலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கே, ஏன் இந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற அப்படின்னு கேட்குற. அப்போ வந்து இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் சத்ருபந்து, உண்மையிலே என்னுடைய வாழ்க்கை வந்து காட்டுவாசி கிடையாது. ஆனால் நான் ஒரு நல்ல கிராமத்தில் தான் இருந்தேன், நல்ல குடும்பத்தில் தான் இருந்தேன். ஆனால் என்னுடைய செயல்களுடைய காரணமாக நான் தீய செயலில் ஈடுபடுறதுனால என்னை யாருக்கும் பிடிக்கல, அதனால நான் இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்துட்டேன். அப்புறம் முனிவர் சொல்றாரு, ஏன் இந்த செயலை விடக்கூடாது? இந்த தீய செயலை விட்டுட்டு திருப்பி நீ நல்லவன் ஆகலாமே அப்படின்னு கேட்கிறேன். அப்போ அவர் சொல்றாரு, என்னால முடியாது, இந்த தீய செயல் என்னால் விட முடியாது, எனக்கு இந்த பாவம் செய்யறதா எனக்கு பிடிக்குது, என்னுடைய குணமே அந்த மாதிரி இருக்கு, என்னால் முடியலை, அதனால தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ முனிவர் சொல்ற, சரி பரவாயில்ல, என்னோட தீய குணங்களை விட முடியலையா, பரவாயில்ல, ஆனா தீய குணங்களை விடணும் ஆர்வம் இருக்கா அப்படின்னு கேட்கிறேன். ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லி, அப்ப நீ என்ன செய்யலாம் அப்படின்னா, நான் ஒரு முக்கியமான ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்குறேன், அந்த மந்திரத்துல 3 எழுத்து இருக்கு, அந்த மந்திரத்தை நீ சொன்னேன்னா கண்டிப்பா உனக்கு வந்து நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். தயவுசெய்து சொல்லுங்க முனிவரே, அந்த ஒரு வாய்ப்புக்காக தான் நான் வந்து காத்திருக்கேன், தயவுசெய்து எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லுங்க, தயவுசெய்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அப்ப முனிவர் சொல்றாரு, நல்ல கவனமா கேளு, நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ரொம்ப கவனமா கேட்கணும்னு சொல்றேன். சொல்லிட்டு முனிவர் சொல்லுங்க, கோவிந்தா அப்படின்னு சொல்றேன். எங்க திருப்பி சொல்லு, கோவிந்தா 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 அப்படின்னு சொல்றேன். இதை கேட்டோன்னே ரொம்ப கவனமா கேட்கிற சத்ருபன் திருப்பி சொல்ல எங்க திருப்பி சொல்லு அப்படின்னு, கோவிந்தா 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 அப்படின்னு பகவான் நாமத்தை சொல்ற. முனிவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒருத்தர பகவான் நாமத்தை சொல்ல வச்சா உண்மையில சாதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால முனிவர் மகிழ்ச்சியோட ஆசீர்வாதம் பண்றார். இந்த பகவான் நாமத்தை சொல்லு, இந்த கோவிந்தருடைய நாமத்தை சொல்லு, உனக்கு எல்லா விதமான சகல விதமான நல்ல நன்மைகளும் உனக்கு பிறக்கும், கூடிய சீக்கிரத்துல நீ நல்ல பக்குவத்தை அடைஞ்சிருவேன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போற. அந்த பிறகு சத்ருபந்து தன்னுடைய காட்டு வாழ்க்கையில் இருந்தாலும், ஒரு காட்டுவாசியா வாழ்ந்தாலும், ஆனா தன்னுடைய எல்லா சமயத்திலையும் பகவானுடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்க, கோவிந்தா 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 கோவிந்தான்னு சொல்லிட்டே இருக்க. இந்த பகவான் நாமத்தை சொல்ல 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 பகவான் நாமத்துடைய பலனால அது இதயத்தில் இருக்கக்கூடிய கலங்கங்கள்லாம் படிப்படியா வந்து நீங்கிறது. அப்புறம் அதனுடைய பலன் என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்த பிறவில அவர் அவருடைய கடைசி காலம் முடிஞ்சோடனே அவர் அடுத்த பிறவில என்ன அடைகிறான்னு ஒரு நல்ல ஒரு
ஒரு பக்தருடைய குடும்பத்துல பிறக்கிறார். இந்த குடும்பத்துல பிறந்த பிறகு அவருடைய முந்தைய வாழ்க்கையும் பகவானுடைய கருணையினால அவருக்கு நினைவுக்கு வருது. இந்த மாதிரி பகவான் நாம சொன்னனால நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருச்சு. அதனால அந்த பகவான் நாமத்தை அந்த கோவிந்தரையே வழிபட ஆரம்பிக்கிறார். தினசரி கோவிந்தருடைய விக்கிரகங்களுக்கு பூஜை செய்ய, கோவிந்தருடைய நாமத்தை சொல்ல, தினசரி பகவானுக்கு மலர்கள் அர்ப்பணம் செய்ய, இந்த மாதிரி பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ண, பகவானை பற்றி சாஸ்திரங்களை படிக்க, இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் ஒரு பக்தி பூர்வமா ஆக்கிக் கொள்றார். அவனுடைய பலன் என்ன ஆகுதுன்னா, அந்த பக்தி வாழ்க்கையை அந்த பக்தரா வாழ்ந்த பிறகு அவருடைய கடைசி காலம் பகவான்கிட்ட போய் சேர்றார். அந்த முனிவர் சொன்ன மாதிரி பரமகதியை அடைஞ்சார். இந்த நிகழ்ச்சிய நம்மளுடைய ஆழ்வார்கள் ஒருத்தர் தொண்டரடிப்புடி ஆழ்வார் சொல்றார். இந்த சத்ரபந்து எந்த அளவுக்கு முக்கியமானவர், இது சாதாரண விஷ்ணு தர்மத்தில் சொல்லப்பட்ட ஒரு நிகழ்ச்சி மட்டும் கிடையாது. தொண்டடி பொடியாழ்வார் பகவான் நாமத்தை உச்சரிக்கின்றது முக்கியத்துவம் சொல்லும் போது இந்த நிகழ்ச்சியை மேற்கோள் காட்டுறார். தொண்டடி பொதுவா திருமாலை 4வது பாசுரத்துல சத்ரபந்துவத்தை சொல்றார். மொய்த்த வல்வினையுள் நின்று 3 எழுத்து உடைய பேரால் கத்திரபந்தும் அன்றே பராங்கதி கண்டு கொண்டான். என்ன பொருள் அப்படின்னா, மிக கீழான ஊழ்வினைகள்னால பாவக்காரியங்களால மூழ்கி இருந்த சத்ரபந்தும் கூட 3 எழுத்து உடைய பேரால் அப்படின்னா பகவானுடைய நாமம் என்ன? கோவிந்தா. கோவிந்தான்ற அந்த நாமத்தினால அப்பேற்பட்ட கீழா நிலையில இருந்தவரும் மிக உயர்ந்த பராங்கதியை கண்டு கொண்டான் அப்படின்னு தொண்டரடி பொடியாளர் சொல்றார். இப்ப தொண்டரடி பொடியாளர் புகழ்ற அளவுக்கு சத்ரபந்தோட நிகழ்ச்சி இருக்கு. முக்கியமா ஏன் தொண்டரடி பொடியாளர் சொல்றாங்கன்னா, பகவான் நாமம் அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு பரமகதியை கொடுக்கக்கூடியது. அப்படி இருந்து ஏன் மக்கள் இதை பயன்படுத்திக்க மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. தொடர்ந்து இதுல என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை அடியர் ஆணருக்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்று வந்தோ பிறவியில் பிணங்குமாறே. இவ்வளவு அருமையான கோவிந்த நாமத்தை இருக்கு பகவான். அந்த நாமத்தை சொல்லி ஒருத்தவங்க சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இது பகவான் நாமத்தை உச்சரிச்சனால சத்ரபந்து பகவான் நாமத்தை உச்சரிக்கிறார் கோவிந்தான்னு சொல்லி, அதோடைய மகிமையை சொல்றார். இதே தொண்டரடி பொடியாழ்வார் பகவான் நாமத்தை கேட்கிறோட பலனும் சொல்லியிருக்கிறார் இன்னொரு பாசுரத்துல. அந்த பாசுரத்துல ஒரு நிகழ்ச்சி மேற்கோள் காட்டுறார். இதே விஷ்ணு தர்மத்துல இருந்து அவருடைய பேர் முற்கலன் ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னர் எப்படின்னா, பேருக்கு தான் மன்னர் முற்கலன். இதுவும் விஷ்ணு தர்மத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. தொண்டரடி பொடியாழ்வாரும் தன்னுடைய திருமாலை பாசுரத்துல 12வது பாசுரத்துல சொல்றார். என்ன நிகழ்ச்சி? முற்கலன் அவர் என்ன செஞ்சார்? முற்கலன் ஒரு மன்னர். ஆனா மன்னருக்குரிய எந்த செயலும் செய்யல. தான தர்மங்களையோ, சரியான அந்தணர்களை சேவிக்கிறதுலையோ, அல்லது சாதுக்களுக்கு அனுசரணை செய்யறதுலையோ, யஜ்யங்களை செய்யறதுலையோ எதையுமே அவர் செய்யல. ஒரு மன்னருக்குரிய செயல்களை செய்யல. மிகவும் பாவமான செயல்களில் ஈடுபடுறார். ஆனா இருந்தபோது என்னன்னா, அவருடைய வாழ்க்கையில கடைசியில ஒரு சின்ன நல்ல ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு போயிடுறார். என்ன காரியம் அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு பசு இருந்துச்சு, ஒரு பசுமாடு. அந்த பசுமாடு ரொம்ப கருப்பா இருக்கும் பார்க்கறது, கருமையான பசு. அதனால அந்த பசு என்ன செய்யற, ஒரு முறை அவர் தானம் கொடுக்கிறார். என்ன தானம் கொடுக்கிறார்? இந்த கருப்பு நிற பசுவை நான் தானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப கருப்புனா, கருப்புடைய ஒரு சமஸ்கிருத பேர் கிருஷ்ணா அப்படின்னு பேர். கிருஷ்ணானா கருமை நிறம், அதுவும் குறிக்கும், கிருஷ்ணரையும் குறிக்கும். இப்ப கிருஷ்ணார்பணம், இந்த கருப்பு நிற பசுவை நான் தானம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பசுவை கொடுக்கிறார். இப்படி தானம் கொடுக்கிறார், கிருஷ்ணான்ற பெயரை பயன்படுத்த. அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை கடைசி காலம் முடிஞ்சோனையும் அவருடைய காரியங்கள், அவருடைய செயல்கள், அவருடைய கர்ம வினைகள் நான் பார்த்து யமதூதர்கள் வராங்க. அவர் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறார், அவர் தண்டிப்புக்கு உரியவர், அவர் நரகத்துக்கு போட்டிட்டு போயின்னு சொல்லி அவரை யமதூதர்கள் கட்டி இழுத்துட்டு போறாங்க. மேல போகும்போது அப்படியே ஒரு பெரிய மன்னர் முற்கலன். ஆனா யமதூதர்களால கட்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வழியெல்லாம் நாய் கத்த இந்த மாதிரி ரொம்ப கொடூரமான ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்காரு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, யமதர்மராஜா நரகத்தோடைய வாசல் இவருக்காக காத்துட்டு இருக்கிறார். வரப்போது முற்கலன் தெரியுது.
முற்கலன் வாசல் வந்தோடனே யமதர்மத்தினுடைய அரியணையிலிருந்து கீழே இறங்கி முற்கலன் வரவேற்க வாங்க 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 அப்படின்னு சொல்லி முற்கலன் அப்படியே வரவேற்று ஒரு பக்கத்துல யமதர்மராஜ ஆசிரமத்து பக்கத்திலே அவரை உட்கார வைக்கிறேன். உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். ரொம்ப மரியாதை உபசரிக்கிறார். இதை பார்த்தோன்னே முற்கலனுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் எனக்கு இவ்வளவு மரியாதை? நான் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன், நான் நரகத்துல கஷ்டப்பட வேண்டியதில்ல, ஏன் எனக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி யமதர்மராஜ கேட்கிறேன். அப்ப யமதர்மராஜா சொல்ற, உனக்கும் தெரியாது ஏன்னு, என்னுடைய சீடர்கள் இருக்காங்களே யமதூதர்கள், அவங்களுக்கும் தெரியாது, ஆனா எனக்கு தெரியும் என்னன்னு சொல்லி. ஏன் உனக்கு இவ்வளவு மரியாதை? நீ உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பாவ காரியங்கள் செய்த போதும் சந்தர்ப்பவசமா அதிர்ஷ்டவசமா ஒரு தடவை நீ கிருஷ்ணான்ற பெயரை சொல்லிட்ட. கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி ஒரு பசுவை நீ தானம் கொடுத்தனால அந்த கிருஷ்ணாண்ட பகவான் நாமத்தை மகிமை அறியாமே நீ சொல்லிட்ட. நீ கிருஷ்ணாண்ட பெயரை சொன்னனால உனக்கு இவ்வளவு உரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு, நீ நரகத்துல கஷ்டப்பட வேண்டிய கிடையாது அப்படின்னு சொல்லி. இதை கேட்டுன்னு அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த மாதிரி யமதர்மராஜாவும் முற்கலனும் அங்க பேசிட்டு இருக்கும்போது, நரகத்துல பேசிட்டு இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் முக்கியமா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்ற யமதர்மராஜா 2-3 தடவை அந்த நரகத்துல இருக்கக்கூடிய நரகலோகவாசிகள்லாம் கேட்கிறாங்க. எல்லாரும் ஒவ்வொரு கஷ்டத்துல இருக்கிறாங்க, பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கேட்ட உடனே நரகத்துல இருக்கக்கூடிய எல்லா நரகவாசிகளும் தன்னுடைய துயரங்கள் நீங்கிருக்கு. அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. எந்த அளவுக்கு சந்தோஷம் அடைகிறாங்க அப்படின்னா, சொர்க்கத்துல இருந்தா என்ன ஆனந்தம் கிடைக்குமோ அந்த ஆனந்தத்தை நரகத்திலேயே அவங்க அனுபவிச்சுறாங்க. இததான் அழகா தொண்டரடி படிவா தன்னுடைய பாசுரத்துல பாடுறார். திருமாலை பாசுரம் 12வதுல, நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி. நமனும் முற்கலனும் பேச, அதாவது யமதர்மராஜாவும், நமன்னா யமதர்மராஜா, முற்கலன் 2 பேரும் பேச, அந்த பேசக்கூடிய அந்த பகவானுடைய நாமத்தை நரகலோகவாசிகள்லாம் கேட்டு நரகமே சொர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி. அந்த மாதிரி நரகம் முழுவதும் சொர்க்கமாயிடுச்சு. அதனால இதுல தொண்டடிப்புல என்ன சொல்றாங்கன்னா, நரகில் நின்றார்கள் கேட்க, பகவான் நாமத்தை கேட்கிறார் இல்லையா, அதனுடைய பலன் இங்க சொல்லியிருக்கு. அப்படி சொல்லும் போது தொண்டடிப்புல தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, அவர் கஷ்டப்படுறார். இந்த மாதிரி பகவான் நாம இருக்கும் போது அவனது ஊரரங்கம் என்னாது அயர்ந்து வீழ்ந்து அரியமாந்தர் கவலையுள் படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றனே. இந்த மாதிரி பகவானுடைய நாமம் இருக்கு, கிருஷ்ணான்னு சொல்லி பகவானுடைய நாமம் இருக்கு. ஆனா இந்த பகவான் நாமத்துல யாரும் சுவை ஏற்படாம, பகவான் நாமத்தை நம்ம சொல்லாம கேட்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். அதை பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ற. அதனால இந்த 2 நிகழ்ச்சியும் ரொம்ப முக்கியமானது. சத்ரபந்துவும் முற்கலம். சத்ரபந்து பகவான் நாமத்தை உச்சரிச்சு பரமகதி அடைஞ்சார். முற்கலன்ல யமதர்மராஜும் முற்கலமும் பேசணும் நரகவாசிகள் பகவான் நாமத்தை கேட்டாங்க. அவங்க பகவான் நாமத்தை கேட்டனாலேயே, சோதவிய கேட்டனாலே அவங்க இவ்வளவு பெரிய பாக்கியத்தை அடைஞ்சாங்க. அதனால சுருக்கம் என்னன்னா, ஒருத்தர் பகவான் நாமத்தையும் பகவானை பத்தி கேட்கறதுலையும் பகவானை பத்தி புகழ் பாடுறதுலையும் பகவானுடைய நாமங்களை உச்சரிக்கிறதுலையும் ரொம்ப கருத்துடையவங்களா இருக்கும். முக்கியமா நம்ம பகவானுடைய நாமம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த பகவான் நாமத்தை ஒருத்தர் தினசரி உச்சரிக்கிறதுல மிகுந்த கவனம் உடையவராகும். பகவானை பற்றிய விஷயங்கள் ஸ்ரீமத் பாகவத்தை கேட்கறதுக்கு ஒருத்தர் ஆர்வம் உடையவராக இருக்கு. மேலும் சாஸ்திரங்களை சித்தன மகாபிரபு சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹரே நாம ஹரே நாம கேவலம் நாஸ்தியேவ 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 கதிரன்யதா அப்படி சொல்றாரு. இந்த கலியுகத்துல இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்னன்னா, பகவானுடைய நாமத்தை, ஹரிநாமத்தை ஒருத்தர் உச்சரிக்கணும், ஹரிநாமத்தை ஒருத்தர் கேட்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால பகவான் நாமத்தை உச்சரிக்கக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். பகவான் நாமத்துல இவ்வளவு மகிமைகள் இருக்குன்றதை ஒருத்தர் புரிந்து கொள்ளும். சுகதேவ கோஸ்வாமி இந்த மாதிரி 2வது அத்தியாயத்துல பகவான் நாமத்தை உச்சரிக்கிறதுடைய முக்கியத்துவம் சொல்றார். அதே மாதிரி பாகவத்தை கம்ப்ளீட் பண்ணும் போது கடைசியிலையும் 12வது அத்தியாயத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த கலியுகத்துல இவ்வளவு குறைபாடுகள் இருந்தாலும் கலு தோஷ நிதேராஜன் அஸ்திகி ஏக மகாகுணா கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கம் பரமஜேத் அப்படின்னு சொல்றாரு. கலியுகம் உண்மையிலே நிறைய குறைபாடுகள் இருக்கு, நம்ம கூட பார்க்கிறோம். நிறைய குறைபாடுகள் இருக்கு, நிறைய கலங்கங்கள் இருக்கு. கடல் போன்ற கலே தோஷ நிதேராஜன், கடல் போன்ற அளவுக்கு துன்பங்கள் இருக்கு. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன இருக்கு,
அஸ்திகி ஏக மகாகுணா. என்ன ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னா, கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ட, பகவான் நாமத்தை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அது மூலமா நம்ம முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த பகவான் நாமத்தை சொல்றதுல கண்டிப்பா ஆர்வமுடையவராக இருக்கணும். அதனால என்னுடைய வேண்டுகோள், எல்லாரும் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை தினசரி சரியான முறையில் உச்சரித்து, அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவத்தை கேட்கறதுலையும் நல்ல ஆர்வத்தை வளர்த்துக்கணும். சில பிரபுபாதுடைய சொற்பொழிவுகளையும் பிரபுபாவுடைய புத்தகங்களை படிக்கிறதுலையும் நம்ம ஆர்வத்தை விருத்தி செய்து கொள்ளணும். சில பிரபுபாதை எவ்வளோ கவனமாக சில பக்தி சித்தாந்த சசித்தாக்களுடைய சொற்பொழிவை கேட்டாரோ, அதே மாதிரி நம்மளும் சில பிரபுபாவுடைய பாகவத்தில் பொருளுரையை நம்ம படிக்கணும். சில பிரபுபாவுடைய பொருளுரையில் நம்ம படிக்கிறதும் பிரபுபாவுடைய சொற்பொழிவுகளை கேட்கறதும் ஒன்றும் சமமானது. ஏன்னா பிரபுபாதா அவ்வளோ அருமையாக பொருளுரையிலேருந்து விளக்கியிருக்கிறார். ஹரே கிருஷ்ண. ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பலராமக்கு ஜெய். சில பிரபுபாதிக்கு இப்போ ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பலராமுடைய தரிசனம் இருக்கும், பக்தர்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஹரே கிருஷ்ண. கிருஷ்ண பலராம தரிசனம். Hare Rama